விஜயும் காவேரியும் வந்து சந்தோஷமாக பைக் ரைட் வந்து போயிட்டு வந்ததை வந்து பார்க்குறாங்க. கங்கா மனசு வருத்தப்படுறாங்க. இவர் எங்கே தான் போய் தொலைஞ்சாரோ தெரியல. என் கூட இருக்க வேண்டிய இடத்துலலாம் இல்லவே இல்லை. இவங்க 2 பேரும் பாரு எவ்வளோ அழகாக வந்து சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே வந்து வெறுப்பாக இருக்குது. இவங்க தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும் பாரு, நம்மலாம் வந்து கஷ்டப்படுற மாதிரியுமே இருக்குது. எனக்கு இதெல்லாம் தேவையா? இவர் எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லா பைசையும் தச்சு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த பேமெண்ட்டை வாங்குறாரு நம்ம வந்து குமரன். குமரன் வந்து பார்த்துட்டு வந்து நிவின் வந்து விஜயும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அடுத்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னோடனே கங்கா கேட்ட நகையை வாங்கிறதுக்காக போகிறேன் லேட் ஆகும். ஐயோ அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துங்க, நான் நேரத்தோடு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குமரன் வந்து போகிறாரு. அடுத்து வந்து நானும் வந்து அவர் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவினும் போகிறாங்க. சரி நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்காங்க. அவர் எங்கே தான் போனார், இன்னும் கூட வரலன்னா கரெக்டாக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடுவார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு விஜய் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்துக்காங்க செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து நம்ம விஜயும் வந்து காவேரி வந்து சூப்பராக வந்து 2 பேரும் கரெக்டாக மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக வராங்க. எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்க. அதனால் வந்து கங்கா வந்து இன்னும் வெறுப்படைகிறாங்க. இவங்க 2 பேருக்கு தான் என்னமோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி என்னம்மா ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து வந்து கங்காவை வந்து ஏற்றி விடுறாங்க யமுனாவும். அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து சேர்றாங்க. அப்புறம் ஊரில் இருக்க சாந்தி அவங்களோட பொண்ணு எல்லாருமே வராங்க. அவங்களாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. பரவாயில்லையே, கங்காவோட காவேரிக்கு தான் வயிறு பெருசாக இருக்கா அப்படின்னு நம்மலாம் சொல்லி விட்டுறாங்க சாந்தி. அதெல்லாம் கேட்டால் உன்னோடையும் வந்து கங்கா இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க. நான் அப்போவே சொன்னேன் 9ஆம் மாதம் வந்து இப்போ நல்லா வயிறு பெருசாக இருக்கும், அப்போ வளகா பண்ணால் நல்லா இருக்கும்னு இவ எங்கே கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாரதாவும் இதனால் வந்து கங்கா ஒன்றும் வெறுப்படைகிறாங்க. இப்போ எனக்கு பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஐயோ அம்மா தாயை நீ கத்தாத, போதும் ஃபங்க்ஷன் எல்லோரும் தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போகிறாங்க. கங்கா இன்னும் டென்ஷன் ஆகிட்டே போயிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து காவேரி சமாதானப்படுத்த வராங்க. உடனே வந்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க. அக்கா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து எங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டோன்னே வந்து இன்னும் வரவே வரல நம்ம வந்து குமரன் லேட்டாக வராரு. கங்கா வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, கங்கா நீங்கள் வராதால வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டா தம்பி அப்படின்னு. நான் தான் வந்துட்டேன்ல கங்கா, நீ ட்ரெஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்க, ரொம்ப அழகாக இருக்க, இதையும் போட்டுக்க கங்கா அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஒடியான வந்து போட்டு விடுறாரு குமரன். அதை பார்த்து கங்கா ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க இது அப்படின்னோடனே எப்படி அப்படின்றாங்க. இங்கே பாரு கங்கா இப்படிலாம் கேட்காது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாரித்த காசில் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கங்கா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அக்கா அது மட்டும் இல்லைக்கா, நான் மேக்கப் வந்து போட்டு விட ஆள் அனுப்பிச்சது, அதுக்கப்புறம் இந்த சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே மாமா தான்க்கா. எப்படிங்க இவ்வளவும் பண்ணீங்க, நீங்கள் 2-3 நாள் எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி பெரிய ஆர்டர் வந்ததுக்காங்க, அதை முடிச்சு கொடுத்தேன், இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் எல்லாமே நானே பண்ணிட்டேன், உனக்கு இப்போ சந்தோஷம் தானே, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சாரிங்க உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் கங்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல கங்கா விடு, சரி ஃபங்க்ஷனுக்காக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்தணும்ல, சரி டைம் ஆகிடுச்சு உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாரு. பக்கத்துலேயே வந்து நீங்களும் உட்காருங்க தம்பி அப்படின்னோடனே நலுங்கெல்லாம் வச்சுட்ருக்காங்க. தொடர்ந்து வந்து நலுங்கு எல்லாருமே வச்சுட்ருக்காங்க. காவேரி விஜய் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இதை பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே வச்சுட்டே இருக்கும்போது கங்கா வந்து காவேரிக்கு விஜய்க்கும் சரியான அடி தான் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவங்க மூஞ்சி பார்க்கணுமே, மூக்கெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு என்ன கங்கா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, வேறு என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய ஒடியான எனக்கு வாழ்ந்து கொடுத்தீங்க, அப்படியே காவேரிக்கு முகம்லாம் அப்படியே இதுவாகிடுச்சுங்க, அதுவும் விஜய் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து கொடுத்தீங்க பாருங்கள், அங்கே நிற்கிறீங்க நீங்கள், உண்மையிலே சொல்கிறேனே நான் வந்து இன்றைக்கி தாங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது மட்டுமா பண்ணிங்க, இந்த ஃபங்க்ஷனே தூக்கிட்டு என்ன எடுத்துட்டிங்களாங்க, எல்லாம் முன்னாடி அவ்வளோ பெருமையாகிடுச்சு எனக்கு. முக்கியமாக யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அந்த விஜய் இருக்காரே அவர் முன்னாடி நீங்கள் பண்ணிங்க பாருங்கள், இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி தாங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே போகிறாங்க. அதை கேட்ட வந்து ஒரு டைமில் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த நிறுத்திரியா கங்கா அப்படின்றாரு. ஒன்றும் புரியாமல் கங்கா எழுந்துக்கிறாங்க. அது வந்து அப்படின்னோடனே என்ன நீ இவ்வளோ மோசமாக போயிட்ட, வர உன்னோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே நல்லா இல்லை கங்கா, நீ பழைய கங்காவே கிடையாது, நீ ரொம்ப மாறி போயிருக்க, கூட பிறந்த தங்கச்சியை பற்றியும் தங்கச்சி வீட்டுக்காரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிற, அவங்க 2 பேரும் பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட, நான் ஒரு வந்து வளகாப்பு நடத்திட்டேன்னா அவங்க என்னை பற்றி பொறாமப்படுவாங்களா, கூட வந்து விஜய் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் தெரியுமா இந்த விஷயத்தில், அது மட்டும் கிடையாது காவேரியும் ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளும் வந்து விஜயும் சரி 2 பேருமே நம்ம 2 பேர் நல்லா இருக்கணும் தான் இப்போ வரைக்கும் நினைக்கிறாங்க, ஆனால் நீ ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க, அவளுக்கு பொறாமன்றியா, அவளுக்கெல்லாம் பொறாமை கிடையாது, உனக்கு தான் விஜய் காவேரி பார்த்து பயங்கரமாக பொறாமை, நான் அந்த பொறாமையில் தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்ருக்கேன், அப்படி எனக்கு பொறாமன்றீங்களா, ஆமாம் உனக்கு தான் பொறாமை அப்படின்றாரு. அதை கேட்டு கங்கா செம்ம டென்ஷனாக வந்து அப்படியே பார்க்குறாங்க.